கொக்கோ வந்து வெயிலில் நல்லா சுகமாக இருக்குது அப்படின்னு பனிக்காக வெயிலில் படுத்துருக்குறா. கை கொடு, கை கொடு. நல்லா இருக்கா வெயில்? கை கொடுத்து. கை கொடுமா. லைக்கிட்டே லைக்கிட்டே உட்காந்தா தான் படுத்தாலாம் வராது. கைக்கிட்டு வெண்டைக்காய் சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு, அவ்வளோதான். இன்னும் வந்து கடையில் உள்ள பீன்ஸ் போட்டேன். இன்றைக்கி தான் பறிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. எவ்வளோ இருக்குது. இதோட செடி வந்து இந்த கொடி இந்த வந்திருக்குல்ல பூரா இந்த இதெல்லாம் காய் தான் எல்லாமே. இந்த காய் பிஞ்சு இப்போ தான் விடுதுண்டா பூரா. அதே மாதிரி இது ஒரு 2 செடி போட்டிருக்கிறேன். இந்த இதில் இப்போ தான் கொடி வருது. அப்புறம் கொடி ஊரில் வந்து எங்கள் அண்ணி வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போயிட்டாங்க. நிறையா இருந்தது, கொஞ்சம் ஊருக்கு போயிடல. இது வரும்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு பூசணிக்காய். அப்புறம் வந்து முருங்கை வந்து இந்த காய் ஒன்று பறித்தேன். அதில் ஒன்று பறித்தது. அதுக்கப்புறம் இத்தனையும் பொங்கலுக்கு தான் ரெடியாக எல்லாம். ஒரு 5 இருக்குது, பொங்கலுக்கு வரும். அப்புறம் கடையில் உள்ள மாதிரியே ஒரு குடமிளகா, ஒரே ஒரு செடியில் ஒரு குடமிளகா எவ்வளோ பெருசு கடை மாதிரியே இருக்குது, பெரிய மிளகா. இது வந்து பட்டர் பீன்ஸ் வெள்ளையில் இருந்துச்சு. எல்லாமே கடையில் எடுத்துகிட்டு வந்த விதை தான் போட்டேன். நான் விதை வாங்கிலாம் போடலை. அது அது ஒரு கொடி பூவு. இந்த லைபீரியன் தக்காளி தான் கொத்தா காய்க்கு. ஆனால் சின்னதாக இது வந்து கொடி தக்காளி மாதிரி தெரியுது. இது இவ்வளோதான் தக்காளியோட ஷேப் வந்து வரி வரியாக இருக்குது. மேலே இந்த கீழே சரி இந்த பேண்டா கலர் நல்லா சூப்பர் கலர் ஒன்று வாங்கினேன். பார்த்தாலும் சங்குப்பூ தான். மறுபடியும் ஆரஞ்சு கலர் மிளகாய் வேண்டான்னு வச்சு அதை எடுத்துகிட்டு வேறு செடி போட்டால் இது அது வந்துடுச்சு. என்னன்னு தெரில, எப்படி வருதுன்னு தெரில. இந்த தக்காளி வந்து சின்னதாக இருக்குது, வீட்டுக்காக தானா, இந்த குழம்புக்கெல்லாம் ஆகாது. அதனால் நான் அப்புறம் அத்திப்பழம் வந்து இன்றைக்கி ஒன்று பறித்தேன். அந்த ஜாயின் பண்ணணும். இப்போ நிறையா வந்துடுச்சு. இப்போது நிறையா வந்துடுச்சு. இதை வேணால் ஒரு கட்டிங்ஸ் வேணால் ஊருக்கு கோயிலுக்கு கொண்டு வரலாம். அது இன்னும் கொஞ்சம் இந்த கைட்டுக்கு இருக்கணும். அப்போ தான் இப்போ வராது, ஆடியில் வச்சா தான் தலையும். இப்போ சீத்தாப்பழம் பழுப்பழான்னு சாதிக்குது. நானும் பொறிச்சிடலாம். ஆமாம், இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் அடிக்குது. ரைட்டு மஞ்சள் அப்போ தான் லைட்டாக வருது. ஒரு நாள் ஆகும். பாலாக்கீரை விதைக்க வந்துருச்சா. இதுதான் லெமன், இப்போ பெருசாக வருது. கொத்து லெமன் சொல்லி செல்ல பார்த்தேன். காய் நிறைய போட்டிருக்கு. செடி இலை ஒரே கலராக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நல்லா பார்த்தா தான் தெரியுது, இல்லைன்னா ஒன்றுமே தெரியல. எல்லா இடத்துலையும் போட்டிருக்குது கொத்து லெமன். அங்கெல்லாம் தான் அந்த கடைசியில் தொங்குது கொத்து லெமன். அந்த குருவி முட்டை போட்டிருக்க என்னமோ பார்க்கலான்னு பார்த்தா கூட வீட்டுக்காரம் தொடாதன்றாங்க. எல்லாம் கட்டி வச்சிருக்கப்பா. மேலே வரைக்கும் லெமன் இருக்கோல. இந்த செடி ஆட்ட கூட பயமாக இருக்குது. யார் போகிறா கீழே இருந்தால் கலர் கோலம் பெயிண்டில் போட்டாங்க. பப்பாளி கீழே உள்ள செடிகள் தெரியல. இதான் நெற்பவளம். நிறைய பாசி எடுத்தாச்சு பேபி. இதான் நெற்பவளம். இந்த இருக்காரு, இதுதான் ஒயிட்டு வரும். இந்த இருக்காரு ஒயிட் பாசி கருப்பு பாசி. இது செடி எடுத்துலான்னு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். எடுக்கவே முடியல, கீழே வரைக்கும் வேறு போயிடுச்சு. இந்த பாசி வரி தான் பாசி. காஞ்சவொன்னே பாசி எடுத்து குறைக்கலாமா. ஒரு செடி எடுத்து வச்சா சின்னதில் போதும். ஏன்னா நம்ம என்ன பாசியை போட்டு எங்கே போகிறோம், ஒன்றும் கிடையாது. இதுதான் ப்ரொக்கோலி. 2-3 நாளாக பார்க்காம இருந்தால் தண்ணி ஊற்றாமலே காஞ்சி வச்சு. 4-5 நாளாக வரல, மேலே கொஞ்சே போச்சு. இதுதான் கேரளா தக்காளி விதை. புளிப்பு இவ்வளோ பழம்தான் இருக்கும், சின்ன பழம். ஆனால் நல்ல புளிப்பு. அதனால் அதை போட்ட இருந்தால் நல்லா முளைச்சிருக்கு. இது டெய்லி வந்து அது மணத்தக்காளி பழம் சாப்பிடுவேன். அதுக்காகவே இதை வச்சுருக்கேன். அந்த செடி கீரை சாப்பிடாட்டாலும் கீரையில் உள்ள எல்லா சத்து இதில் இருக்குது. வயிற்று புண்ணாக்கும். அதனால தான் இந்த இது நான் ஊருக்கு போயில கிள்ளிட்டு போயிட்டாங்க எல்லாமே. இது கேரட் கேரட் நான் ஊருக்கு வந்து அவனுக்கு வந்து செடியை கொண்டு வரேன். நிறையா இருக்குது. அப்புறம் கேரட் இன்றைக்கி தான் எடுக்கலான்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நம்ம வீட்டு கேரட்டு. இவ்வளோதான். இங்கே 2 குழந்தைகள் ரெட்டை குழந்தைய மாதிரி. ஐயோ, அங்கே பாதி பிச்சுக்கிடுச்சா.
ஆண்டவரே. ஏதோ வச்சதுக்கு ஏமாத்தாமல் கடவுள் கொடுத்துட்டாரு. அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த சிறுசு பெருசெல்லாம் பார்க்கக்கூடாது. இவ்வளவாவது நம்ம வச்சு விளையுதே, நம்மளாலையும் கேரட் வர வைக்க முடியுதுன்னு பார்க்கணும். ஸோ பை கனகாஸ் கார்டன் திருப்பூர். பை.